நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சென்னை தலைநகரிலே தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கண்டன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே பல நூறு ஆயிரம் ஆண்டுகளாக மண்ணின் மைந்தர்களாக வாழுகின்ற எங்கள் தெலுங்கர்களை வந்தேரி வடுகர்கள், வேற்று மொழி இனத்தை சார்ந்தவர்கள் என்று தொடர்ந்து இன பிரிவினவாதத்தை முன்னெடுத்து பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய அந்த கருத்தினை நாங்கள் கண்டிக்கின்றோம். தொடர்ந்து தமிழ்நாட்டிலே தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வருகின்ற தெலுங்கர்களாகிய எங்களை வேற்று இனத்தவர், வேற்று மொழி சார்ந்தவர் என்று பேசுகின்ற அதிகாரம் சீமானுக்கு யார் கொடுத்தது? இந்தியாவிலே இந்திய குடிமக்களாகிய தெலுங்கர்களாகிய நாங்கள் ஒரு மாபெரும் மொழி சார்ந்த சமூகம். அப்படி இருக்கும்போது எங்களை இந்த பிரிவினவாத அரசியலை பேசுகின்ற நாம் தமிழர் கட்சி சீமான் உடைய இந்த பேச்சை கண்டிப்பது மட்டுமல்ல, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இன்றைக்கு தடை செய்யப்பட்ட புலிகள் கொடியை பயன்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. எனவே என்டிகே கட்சியை இந்திய அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு அடுத்தபடியாக தெலுங்கர் ஆகிய நாங்கள் 40% மக்கள் இந்த மண்ணிலே தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு வாழ்ந்து வந்தாலும், இன்றைக்கு தற்கால உரிமையாக எங்களுக்கு தமிழுக்கு அடுத்தபடியாக தெலுங்கை 2வது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தெலுங்கர்களுடைய கோரிக்கை ஆகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து மாநிலம் கர்நாடகாவிலே 2வது ஆட்சி மொழி அங்கே உருது மொழி, தெலுங்கானா ஆட்சியிலே 2வது உருது மொழி, இப்படி பீகார், ஒரிசா, பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே அங்கே அந்த மாநில மொழிக்கு அடுத்தபடியாக 2வது பேசுகின்ற எத்தகைய மொழியோ அம்மொழியை 2வது ஆட்சி மொழியாக வைத்திருக்கிறார்கள். எனவேதான் நாங்கள் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெலுங்கை 2வது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக முதன்முதலாக ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்டாமல் எதிர்த்து போரிட்ட எங்கள் பாளையத்து அரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய புகழை கொச்சைப்படுத்துகின்ற போக்கை இத்துடன் இந்த நாட்டிலே களைப்பு நவீன தமிழ் தேசியவாதிகள், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் எல்லாம் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்தியாவுடைய 2வது பெரும்பான்மை தெலுங்கு மக்கள் ஆகிய எங்களை சீண்டினால் என்ன விளைவு ஏற்படும் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம். அடுத்ததாக, இந்த இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக ஒரு மாபெரும் சுதந்திர வேட்கையை வித்திட்டு ஆங்கிலேயனை எதிர்த்து போர் புரிந்து வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை மதுரை கப்பலூரிலே நெடுஞ்சாலைத்துறையிலே அகற்றப்பட்ட அந்த சிலையை மீண்டும் அதே இடத்தில் நிர்வகிக்க வேண்டும் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மாநில அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தை தெலுங்கர் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்த திரு பாலாஜி நயனா அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிப்பதோடு, தொடர்ந்து தெலுங்கர்களை இழிவுபடுத்திக் கொண்டு வந்தேரி என்று சொல்லிக்கொண்டு விரோத போக்கினை உண்டாக்கி கொண்டிருக்கும் சீமான் அவர்களுக்கு இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒரு முன்னெச்சரிக்கை தான். இது ஒரு வெள்ளோட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம். இங்கு இந்த தலைநகரில் நடந்த ஆர்ப்பாட்டம் மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொடரும். இதோடு உங்களுடைய இந்த பேச்சினை, விரோத பேச்சினை நிறுத்தி கொண்டால் உங்களுக்கும் நல்லது,
எங்கள் தெலுங்கு இனத்திற்கும் நன்றாக இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உப்பலூரில் வீரபாண்டிய சிலை கோரிக்கை, அந்த ஊர் மக்களின் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாடுகளின் சார்பாகவும் தெலுங்கர்களின் சார்பாகவும் இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த தமிழக அரசுக்கு, தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளை இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் இனவாத போர் செய்யும் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திக்கொள். வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திக்கொள். பரப்பாதே. தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பாதே. சுதந்திர போராட்டத்தில் போரிட்ட ஈழமடா எங்கள் தெலுங்கு ஈழமடா. சுதந்திர விடுதலைக்காக போரிட்ட இனமடா எங்கள் தெலுங்கு ஈழமடா. போராட்டம் கண்டன முழக்க போராட்டம். ஆர்ப்பாட்டம். தமிழ் இனவாத போர் செய்யும் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சீமான் அவர்கள் தான் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக இந்த தெலுங்கர்கள் மீது வசைப்பாடுவது வந்தேரி கூட்டம் என்று ஒரு அவதூறு பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற ஒரு பிரிவினவாத அரசியலை பேசுகின்றார். எனவேதான் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நாம் ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தினை எதிர்ப்பினை பதிவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்திய சுதந்திர போராட்ட காலகட்டங்களிலே அன்றைக்கு 72 பாளைய அரசுகளாக இருந்தது பாஞ்சாலங்குறிச்சியினுடைய பாளையத்து அரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள்தான் முதன்மையாக வெள்ளையர்களுக்கு கப்பம் கட்ட எதிர்த்து மாபெரும் இந்திய புரட்சி விடுதலை முன்னெடுத்த மாபெரும் புரட்சியாளர். அப்படி இருக்கக்கூடிய அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சிலையை மதுரை கப்பலூரிலே ஏற்கனவே நெடுஞ்சாலை துறையிலே அகற்றப்பட்ட அந்த சிலையை அந்த நிர்வாகம் மீண்டும் அதே இடத்திலே அந்த சிலையை நிர்வகிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பார்த்தீங்களா இந்த இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் இன்றைக்கு இருக்கிறது. இந்த பல்வேறு மாநிலங்களிலே தமிழ்நாட்டிலே தமிழுக்கு அடுத்தபடியாக ஒரு 40% மேற்பட்ட தெலுங்கர்கள் இங்கே நாங்கள் தமிழர்களாக அடையாளத்தோடு வாழ்ந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு தற்கால அரசியலே தமிழ்நாட்டிலே தமிழுக்கு அடுத்தபடியாக தெலுங்கை 2வது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்பது எங்களுடைய மொழி சார்ந்த கோரிக்கை. இப்போது தமிழ்நாட்டிலே பார்த்தீங்களானால் பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலே 2வது ஆட்சி மொழி அங்கே உருது மொழி உள்ளது. நமது பக்கத்து மாநிலமான ஒன்றுபட்ட ஆந்திராவிலே இருந்து பிரிந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மாநிலமாக பிரிந்து சென்ற தெலுங்கானாவிலே பார்த்தீங்களானால் அங்கே தெலுங்குக்கு அடுத்தபடியாக உருது மொழி 2வது ஆட்சி மொழியாக அந்த மாநிலத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பீகாரிலே பார்த்தீங்களானால் அங்கே அந்த மாநிலத்துக்கு அடுத்ததாக 2வது பேசுகின்ற மொழி மக்கள் யாரோ அங்கே அந்த மொழி 2வது ஆட்சி மொழியாக இந்த இந்திய நாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலே உள்ளது. ஆனால் நாங்கள் இங்கே என்ன சொல்லுகிறோம், தமிழ்நாட்டிலே பார்த்தீங்களானால் தமிழுக்கு அடுத்தபடியாக
தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் பதிவு செய்கிறோம் என்பது இந்த நேரத்திலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம். இப்பொழுது ஆர்ப்பாட்ட முழக்கங்கள் இருக்கக்கூடிய நீங்களாவது வந்து கையை தூக்கி கவனிப்பாங்க. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ் இனவாத போர் செய்யும் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை நிறுத்திக்கொள். பரப்பாதே தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பாதே. சுதந்திர விடுதலைக்காக போரிட்ட இடமடா எங்கள் தெலுங்கு இடமடா. மத்திய அரசே மாநில அரசே தெலுங்கு மொழியை இரண்டாவது ஆட்சி மொழியாக அறிவித்திடு. தெலுங்கர்களை இழிவுபடுத்தும் சீமானின் பேச்சை தடை செய். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டு வருகிறோம். எப்பொழுதும் தெலுங்கர்களை மட்டும் குறிவைத்து சீமான் தமிழகம் முழுவதும் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது, நாங்கள் தான் தெலுங்கர் தான் இந்த நாட்டில் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட விஜயநகர பேரரசு காலத்திலிருந்து தமிழக மண்ணில் நாங்கள் வந்து குடி புகழ்ந்தோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாங்கள் பூர்வகுடியாக நாங்கள் தெலுங்கு தோழர்களுடைய பிள்ளைகளாக இந்த தமிழக மண்ணில் இருக்கிறோம். நாங்கள் சாதி அடிப்படையில் வந்து சாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழும் எங்கள் உயிர் மூச்சு, தெலுங்கு என்ற தாய்ப்பூச்சி என்பதுதான் இந்த தமிழக மண்ணில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். ஆனால் பிரிவினவாதத்தை உருவாக்குகிறார். இந்த பிரிவினத்தை நிறுத்திக்கொள்ளு சீமான் அவர்களே. ஆனால் நீங்கள் எல்லா மேடைகளிலும் தவறாக தெலுங்கர்களை இழிவுபடுத்தி வருகிறார்கள். ஆனால் அது மட்டுமல்ல, 23 வருடங்களாக கப்பலூரில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருவுள சிலை வந்து அகற்றப்பட்டு இருக்கிறது. அந்த சிலையை வந்து தமிழக அரசு கவனத்துக்கொண்டு மத்திய அரசு கவனத்துக்கொண்டு அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என்று தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். இது தொடர்பாக ஏற்கனவே டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தோம். கண்டிப்பாக நாங்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தோம். அதற்கான பதில் இதுவரைக்கும் எதுவும் வரவில்லை. அடுத்த கட்டமாக எங்களை இழிவுபடுத்தும் சீமான் எப்பொழுதும் இதுவரைக்கும் சீமான் குடும்பத்தில் எங்களுடைய தங்கை தான் இருக்கிறார். அவரும் வந்து தெலுங்கர் தான். ஆனால் அப்ப பிரிவினத்தை எப்படி அவர்களை வீட்டை விட்டு வெளியேற வர சொல்லுங்க, பிரிவினத்தை யார் என்று பார்த்துக் கொள்ளலாம். எல்லா மாவட்டத்திலும் நாங்கள் இதே மாதிரி ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் வலியுறுத்துகிறோம். மொழி சார்ந்த அரசியல் என்பது வந்து நாங்கள் யாருமே இதுவரைக்கும் தமிழகத்தில் மண்ணில் வந்து பிரிவினவாதிகளாக உருவாக்க முடியும். அவர் தானே பிரிவினவாதத்தை தூண்டுறாரு. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் புகழ் பாலாஜி. இன்னும் கொஞ்சம் உள்ள வாங்க உள்ள வாங்க. எல்லாத்துக்குமே வந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். சீமான் சார் வந்து எங்களை வந்து நாயர் இங்க இருக்கக்கூடாது, தெலுங்கு நடிகர் இங்க இருக்கக்கூடாதுன்றாரு. இவரை எப்படி இவர் எங்க வீட்டு பிள்ளைதானே அவ வீட்டுல இருக்கு, அதான் அவர் சொல்ல மாட்டோம்ன்றாரு. எதனால எங்களை மட்டும் ஏன் நீ பிரிச்சு பேசுற? நீ அரசியல இருக்க, நீ அவங்க உன்னே பேசுவாங்க, இவங்க அவங்கள பேசுவாங்க, நீ அதை பேசு. எங்களை ஏன் நீ குறிச்சாப்புல எந்த மேடையில போனாலும் ஏன் ஊர்ல ஓடி இதுல வந்து நீங்க ஷூட்டிங் நீ வந்திருக்கும் போது உன்னை எடுக்க விட மாட்டாங்க. அந்த எத்தனை ஊர் ஆளு வந்தாங்க,
இதே எங்க அரண்மனையில இருந்து வந்ததே உன்னை படம் எடுக்க விட்டாங்க. அது உனக்கு ஆபம் இல்ல. ஆனா உனக்கு நீ மறந்துருக்க. நீ இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆளுன்ற, நீ பெரிய ஆள் கிடையாது. ஆனா நாங்க நினைச்சோம்னு வச்சுக்க வேற மாதிரி ஆயிரும். வேணாம், நாங்க வந்து ஒருத்தர் வந்து தாழ்வா பேசுறதோ அந்த ஜாதி இந்த ஜாதியா அவங்க தெலுங்கு வரக்கூடாது, தெலுங்கு இருக்க கூடாது. என்னப்பா தெலுங்கு? நீயும் மனுஷா நாங்களும் மனுஷனே. உன்னைய பத்தி நாங்க பேசலையே. நல்ல யோசனை பண்ணி நல்லா நினைச்சு பார்த்தா ஒரு தாய்க்கு வந்து பிள்ளைன்றது அப்பா அம்மான்றது பெத்த தாய் சொன்னாக்க இதே அப்பா இதே அம்மான்றது தெரியும். அதை நல்லா நினைச்சு பாரு. உனக்கு உங்க அப்பா அம்மான்றது யாரு தெரியுமா? உனக்கு விவரம் தெரிஞ்சு உங்க அம்மா வந்து இதே அப்பா இதே உங்க சித்தப்ப இதே உங்க பெரிய பொண்ணு சொன்னாத்தே உனக்கு தெரியும். அந்த மாதிரி எங்க இதுல வீர வண்டிய கட்ட உங்க பொண்டாட்டிக்கு வண்டி போய் போராட்டம் பண்ணாரா, அண்ணன் தம்பிக்கு போராட்டம் பண்ணாரா, சாதி சனத்துக்கு வண்டி போராட்டம், எல்லா மக்களுக்கும் வேண்டிய போராட்டம் பண்ணி அவர் வந்து இன்னைக்கு சுமந்திரத்தை வாங்கி இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. கப்பலூர்ல செலவு வச்சதுக்கு உனக்கு என்ன ஆகுது? எங்களை பத்தி எந்த மேடையிலையும் ஏன் பேசுற? உன்னைய பத்தி நாங்க பேசுறோமா? உங்களை பத்தி உன்னைய பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன் எங்களை பத்தி இனிமேலு இன்ன வரைக்கும் நீ பேசுனது வேற. ஆனா இனிமேலு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க, அது எங்க பிள்ளை தானே, அது எங்க தெலுங்கு பிள்ளை தானே. அதை ஏன் நீ வச்சிருக்க? அதை நீ வெளியேற்றிட்டு விட்டு அப்புறமா நீ பேசு. ஆனா இனிமேலு எங்க தெலுங்குன்றது மட்டும் இந்த வார்த்தை வாயில வரக்கூடாது, எந்த மேடையில நீ பேசக்கூடாது. அதுக்கு மீறி நீ பேசினீன்னா நாங்க எதுக்கும் தயாரா இருக்கோம். ஆனா எங்க நாயக்கர் சமூகத்துல எப்படின்னு கேளுங்க, இதே நாங்க இந்த உயிரை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுப்போம். ஆனா அதே சமயத்துல எங்க தலைவர்கள் உயிரை எடுண்டா அதை எடுக்கவே தயங்க மாட்டோம். இதுக்கு நாங்க கட்டுப்பட மாட்டோம். நாங்க வந்து உங்களை பேசல, உன்னைய வந்து நாங்க உனக்கு எங்களுக்கு வயக்காட்டு சண்டை இல்ல, தோட்டத்து சண்டை இல்ல, பங்காளி வீட்டு சண்டை இல்ல, உன்னை நாங்க எதுவுமே பேசல. நீயும் மனுஷன், நீயும் அரசியல் இருக்க, நீயும் ஒரு அரசியல் இருக்க. நாங்க வந்து அதுல எல்லாம் நாங்க வரல. நாங்க எந்த இடத்துலயுமே வந்து அரசு சாதியை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நாங்க பேசுனது இல்லை. கோடி அரண்மனையில வந்து அன்னைக்கு எங்க அரண்மனைக்காரர்களே உனக்கு இடம் கொடுத்தாங்க. இதே நீ படம் எடுத்தையே அன்னைக்கு நீ படம் எடுத்த அன்னைக்கு இதே வந்து பாண்டாள் குச்சி படம் எடுத்த அன்னைக்கு நீ தான் டாரட். அன்னைக்கு நீ எடுத்த அன்னைக்கு உனக்கு எந்த இடத்துல இடம் விட்டாங்களா? அன்னைக்கு சோத்த நாயக்கனூர்ல எங்க அரண்மனையில இருந்து உனக்கு இடம் கொடுத்து நீ படம் எடுத்த. யாரை வச்சு எடுத்த? இந்த நாயக்கரை வச்சு தான் எடுத்த. அன்னைக்கு அந்த நாயக்கர் உனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இன்னைக்கு வந்து நீ பேசுறியா? எந்த தகுதியில நீ பேசுற? உனக்கு பேச எந்த தகுதியும் கிடையாது. இனிமேலு இந்த மேடையிலயே எந்த ஒன்னைய பத்தி நாங்க பேச மாட்டோம். ஆனா எங்க ஜாதிய பத்தி நாயக்கர் தெலுங்கு பேசுனியாக்க ஆனா எந்த எல்லைக்கு போவோம். எங்க தலைவர்கள் சொல்றாங்க எந்த எல்லைக்கு போவோம். இதுக்கு மட்டும் இல்ல, எந்த எல்லைக்கு போவோம். என் பேரு பாண்டியம்மா, ஊரு உசிலம்பட்டி. இங்க ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க. இது போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்க இதே ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம். இனிமேல் வந்து அவரு தெலுங்கர்களை வஞ்சர் என்று கூறினால் கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் பிரதிபலிக்கும். நன்றி. மண்ணை காத்த மாவீரர்கள், மண்ணை காத்த மாவீரர்கள், எங்க தெலுங்கு இனமடா, எங்க தெலுங்கு இனமடா, எங்க தெலுங்கு இனமடா, மண்ணை காத்த மாவீரர்கள், மண்ணை காத்த மாவீரர்கள், எங்க தெலுங்கு இனமடா, எங்க தெலுங்கு இனமடா, வரலாறு காத்த வரலாறு காத்த நாயக்கர்களை வந்தேறி என்று சொல்வாயா சொல்வாயா சொல்வாயா, நிறுத்திக்கொள் 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 சீமானை நிறுத்திக்கொள் நிறுத்திக்கொள், தூண்டாதே இனவாதத்தை தூண்டாதே இனவாதத்தை தூண்டாதே தூண்டாதே இனவாதத்தை தூண்டாதே. இந்தியா எங்கள் தேசமடா, இந்தியா எங்கள் தேசமடா, தமிழ்நாடு எங்கள் நாடடா, தமிழ்நாடு எங்கள் நாடடா, ஒன்றுபடு தெலுங்கு இனமே ஒன்றுபடு, தெலுங்கு இனமே ஒன்றுபடு, தெலுங்கு இனமே ஒன்றுபடு. ஆர்ப்பாட்டம் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டம் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் ஆர்ப்பாட்டம். என்னாச்சு? வருஷம் பல முடிஞ்சு போச்சு. பகலவன் வீரபாண்டிய கட்ட பொம்மன் சிலையை அகற்றியது என்னாச்சு? நாடுகள் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் என்ன செல்வராஜ் அவர்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவையினுடைய தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் அவர்களே மற்றும்
நாயுடு நாயக்கர் கூட்டமைப்பினுடைய தலைவரும் இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை சில பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அரசியல் அமைப்பாக துவக்கி அதை நிர்வகித்து வைத்து இன்றைக்கு அருமை சகோதரர் புகழ் பாலாஜி முன்னெடுத்திருக்கின்ற அந்த அமைப்பை தோற்றுவித்த அருமை அண்ணன் டாக்டர் யோகி ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து மாவட்ட மாநில ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஊடக நண்பர்களே மற்றும் ஏனைய பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்திலே முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நோக்கம் என்னென்ன, தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா பல 100 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர் ஆகிய நாம் தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு இந்த மண்ணிலே வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஒரு ஏறத்தாழ ஒரு 2010க்கு பிறகு இந்த நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்த சீமான் அவர்கள் தான் இந்த திராவிட அரசியலை அவர் அரசியல் ரீதியாக விமர்சிக்கிட்டோம். எங்களுக்கு அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் திராவிட அரசியலை விமர்சிக்கின்ற பெயரிலே இங்க மொழி துவேஷத்தை, மொழி இனவாத பிரிவுவாத ஒரு கோட்பாட்டை முன்னெடுக்கின்ற சீமான் போக்கை கண்டிக்கின்ற வகையிலே தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து சொல்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு அடுத்ததாக மொழி சார்ந்த 40% தெலுங்கு மக்கள் இந்த நாட்டிலே தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆகையால் தமிழுக்கு அடுத்தபடியாக தெலுங்கை 2வது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிலே 2வது ஆட்சி மொழி, அங்கே உருது மொழி. இன்றைக்கு நம்மளுடைய மொழி சார்ந்த மாநிலம் தெலுங்கானாவிலே பார்த்தீங்கன்னா அங்கே 2வது ஆட்சி மொழி உருது மொழி. பீகார், ஒரிசா, குஜராத் இப்படி பல்வேறு மாநிலங்களிலே இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே அங்க அந்த மாநில மக்களுக்கு அடுத்தபடியாக 2வது பேசுகின்ற எத்தகைய மொழி மக்களோ அந்த மொழியை 2வது ஆட்சி மொழியாக அங்கே நடைமுறை உள்ளது. நாங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்களானால் மொழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட காலத்துக்கு பிறகு இந்த மாநிலத்திலே பார்த்தீங்களானால் 1400க்கும் மேற்பட்ட தெலுங்கு ஆரம்ப வழி பள்ளி இந்த மாநிலத்தில் இருந்தது. படிப்படியாக காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டங்களில் தொடங்கி அண்ணாவை ஆட்சி காலங்கள் பிறகு எத்தகைய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் இந்த தெலுங்கு பள்ளியை தொடர்ச்சியாக தமிழ் பள்ளியாக மாற்றி அமைத்து விட்டு அங்கே தெலுங்கு மொழி பாடத்திட்டத்தை கூட அந்த பள்ளியிலே இன்றைக்கு வைக்கவில்லை. எனவேதான் நாங்கள் கேட்கிறோம், இந்த இந்திய அரசு அமைப்புக்கு உட்பட்ட இந்த இந்திய தேச நாட்டிலே தமிழ்நாட்டிலே நாங்கள் தெலுங்கு மொழி சார்ந்த மக்கள் 2வது ஒரு மெஜாரிட்டி சமூகமாக இருப்பதனால் எங்களுடைய தெலுங்கு மொழியை 2வது ஆட்சி மொழியாக அறிவித்திட வேண்டும் என்று ஜனநாயக ரீதியாக இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட உரிமையிலே நாங்கள் முன்னெடுக்கும் போது, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ் தேசியவாதிகள் தமிழ்நாட்டிலே எப்படி 2வது ஆட்சி மொழியாக தெலுங்கை நீங்கள் கேட்கலாம் என்று கொக்கரிக்கிறார்கள். பக்கத்து மாநிலம் அல்லவா? இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே 2வது 3வது ஆட்சி மொழியாக உள்ளது. அதையெல்லாம் நீங்கள் ஏன் ஏற்க மாட்டேங்கிறீங்க? நாங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வரலாறு தொட்டு பல்வேறு தெலுங்கு அரசியல் தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே நல்லாட்சியை தந்தார்கள். அவர்கள் எல்லாம் தெலுங்கு என்ற அடையாளத்தோடு யாருமே திகழவில்லை. தமிழர் என்ற ஒற்றை அடையாளத்தோடு தமிழுக்கு தொண்டாற்றிய தெலுங்கு முதலமைச்சர்கள் தான் ஏராளமான பேர். இன்னைக்கு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள், அதற்கு பிறகு குமாரசாமி ராஜா, நீதி கட்சியினுடைய தலைவர்கள், இன்னைக்கு படகலரசர் பொப்புளிர ராஜா, இப்படி பல்வேறு தெலுங்கு முதலமைச்சர்கள் எல்லாம்
இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழுக்கான ஆட்சியை தந்த ஒரு உத்தமர்கள். அது மட்டுமல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அன்றைக்கு ஆங்கிலேயனுக்கு கப்பம் கட்டாமல் எதிர்த்து போரிட்ட மாபெரும் இந்திய சுதந்திர போராட்ட பாளையத்து பேரரசர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் அவர் கட்டபொம்மன் அல்ல, கெட்டி பொம்மனு, அவர் ஒரு கொள்ளைக்காரன் என்று வசைபாடுகின்ற இந்த நவீன கலைப்பு தமிழ் தேசியவாதிகளை இந்த அரசு, மத்திய அரசு தடை செய்ய வேண்டும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்திய பிரதமரை கொன்று குவித்த ஒரு பயங்கரவாத அமைப்பு விடுதலை புலிகள் அமைப்பு என்று யார் சொல்றாங்க? நாங்க சொல்லல, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசாங்கம் சொல்லுது. அந்த கொடியை தமிழ்நாட்டிலே புலி கொடியை பயன்படுத்துறாங்கன்னா இது இந்திய இறையாண்மைக்கான இது போக்கா? இது தேசமா? ஏன் அதை தடை செய்யல? தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பினுடைய கட்சி கொடியை, இயக்க கொடியை இங்க தமிழ்நாட்டிலே புலி கொடி ஏந்தி ஒருத்தர் இன்னைக்கு இனவாத பிரிவினவாத போர் தொடுக்கிறன்றா, ஏன் இதை தடை பண்ணல? நாங்க கேட்கறதெல்லாம் இந்தியாவிலே இந்திக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய தெலுங்கராகிய நாங்கள் இந்த தமிழ்நாட்டிலே எங்களை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்குகின்ற ஒரு அரசியல் சூழ்ச்சி இந்த நாட்டிலே நிலவுகிறது. எனவேதான் வரும் காலகட்டங்களிலே ஒன்றுபட்ட தெலுங்கர்களாகிய நாம் ஒரு கருத்தியலால், ஒரு அரசியலால், ஒரு கொடையின் கீழ் அணி திரண்டு நிற்போம் என்பது இந்த நேரத்திலே உங்களை நான் தோழமையான வேண்டுகோளை வைத்து என்னுடைய ஆர்ப்பாட்ட கருத்தினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்ட நாயுடு சங்கத்துடைய தலைவர் NS செல்வராஜ் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்துவார். இங்கு கூடியிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கர்களை பிரிவினைவாத அரசியலை தூண்டுவிதம் விதமாக சீமான் அவர்கள் இங்கு நம்மளிடையே ஒரு பிரிவினையை உருவாக்கி அரசியல் செய்ய இங்கு இடமில்லை என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இங்கு கூடியிருக்கும் இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மத்தியில் முதல் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும் என கூறிக்கொள்கிறோம். மேலும் தெலுங்கர்களை வந்தேரி என்றும் இல்லை ஏதாவது பிரிவினைவாதத்தை உண்டாக்குவார் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதே போல் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்போம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செயலாளர் இப்போது கண்டன உரை நிகழ்த்துவார். அத்துணை சமூகத்தினரும் சங்கமிட்டிருக்கும் சென்னமநாயக்கர் பட்டணம் சென்னையிலே தெலுங்கர் முன்னேற்ற சங்கத்தின் வாயிலாக இங்கே வந்து அமைந்திருக்கும் அத்துணை தெலுங்கர் அமைப்பு தலைவர்களுக்கும் அங்கத்தினருக்கும் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் ஸ்தாபகரும் மாநில தலைவருமான புகழ் பாராட்சி அவர்கள் சார்பாக முதல் கண்ணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சீமானுக்கு நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, முதல் அவர் வரலாறு படிக்க வேண்டும். சீமான் முதல் வரலாறு படிக்கணும். அதுவும் எந்த வரலாறு படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வரலாறு படிக்கணும். அப்பதான் அவருக்கு சமூகங்களுடைய தோற்றங்கள் பற்றி தெரியும். ஏன்னா அப்பதான் அவரு என்ன செய்வாரு, நாகரிகமாக பேச கற்றுக்கொள்வார். அவருக்கு என்ன தெரியும், வந்தேரின்னு சொல்றாங்க, அவரை பார்த்து கேட்கிறோம், வந்தேரி நாங்கள் இல்ல, அவருதான் வந்தேரி, இது சென்னமநாயக்கர் பூமி. அப்ப சென்னையில இருந்து நீதான் இங்க வந்திருக்க. இன்னொன்னு எங்களுக்கு என்ன செய்யறாங்க, நாயக்கர் இவங்களுக்கு தெலுங்கர்களுக்கு இது கிடையாது, இடம் கிடையாது, இவங்களுக்கு இந்த பூமி கிடையாது அப்படின்னு. இது தவறான செய்தி. இந்த பூமி எங்கள் பூமி, எங்கள் மண்ணை நன்றாக சொல்லிக் கொள்கிறோம். இது எங்கள் பூமி, எங்கள் மண்ணை, அதாவது தெலுங்கர் இனத்தினுடைய மண்ணை உங்களுக்கு நன்றாக சொல்கிறோம். நாங்கள் பெருமைக்குரிய சோழகுடி மக்கள் என்பதை உங்களுக்கு பெருமையுடன் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். சோழகுடி பெருமக்கள். அவர் கேட்பாரு, சீமா
சோழ ரூடினா யாரு அப்படின்னு. இந்த அழியா புகழ் கொண்டு 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கே தஞ்சை பெரிய பிரகதீஸ்வரர் பெரிய கோவில், அதை கட்டினானே ராஜராஜ சோழன், அந்த பரம்பரையில வந்தவர்கள் தான் நாங்கள். இது உண்மை, பொய்யல்ல, வரலாறு சொல்கிறது. 1898 புல்செக் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் என்ன பண்ணாருன்னா கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகளுடைய ஆய்வினை செய்தார். அந்த ஆய்வினுடைய அடிப்படையிலே பிரிக்ஸ் ஆஃப் த இந்தியா என்ற நூல்ல வந்து அருமையாக சொல்லியிருக்கிறாரு. அதனுடைய வால்யூம் நம்பர் வந்து 5, பேஜ் நம்பர் வந்து 123, 123 மூணாவது பக்கத்துல இருக்கு, போய் பாத்துக்க. அதுவும் இல்ல அப்படின்னா இது இந்திய தொல்லியல் துறையில இருக்கு. இங்க சென்னையில வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய அருங்காட்சியகத்துல ஸ்ரீகாந்த் செப்பேடுகள் என்ற செய்தியில இருக்கு, போய் பாத்துக்கிய 6 வந்தேரிகள் அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறோம். 2வது அவர் வந்து சொல்றாரு, இப்ப வேகமா பேசுறாரு, நான் வந்து பகுத்தறிவாளன் சொல்லிக்கிறாரு. அந்த பகுத்தறிவுக்கு பாடம் கற்றுக் கொடுத்தானே ஒரு பெரியார், யார் அந்த பெரியார்? யார்? என் பாட்டனார். நான் சொல்லுகிறேன், என் பாட்டனார் ஈவேரா ராமசாமி நாயக்கர். அவர் ஒரு தருகர் தானே. நீ உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த அந்த பகுத்தறிவாளன் என் பாட்டனார் தானே. நீ அப்ப அவரு நீ சொல்ற பகுத்தறிவாளர் என்று, அந்த பாட்டனார் என்னுடைய பாட்டனார் தான் ஈவேரா ராமசாமி நாயக்கர். உரத்த குரலில் பேசுகிறாரே, அந்த உனக்கு அந்த உரத்த குரலிலே அஞ்சாமல் பேச கொடுத்தாரு யாரு? அதுடைய என்னுடைய பாட்டனார் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அடிபணிந்து விடு, உன்னை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னார். ஆனால் அதற்கு என்ன சொன்னார் அவர்? நான் அடிபணிய வேண்டியவில்லை, உங்களுக்கு நான் என்ன எங்களுக்கு அடிபணிந்து நீ எங்களுக்கு வரியை கட்டி விடு என்றார். நாங்கள் அப்படி கட்ட வேண்டியதில்லை என்றார். அப்ப சொன்னார் அவர், அன்னைக்கு பேசினார் பாருங்க, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உமக்கே நான் கட்ட வேண்டும் வரி என்றார். அதோடு நீ கல்விக்கு சென்றாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, இல்லை கஞ்சி கலையம் சுமந்தாயா என்று சொன்னாரே, அதனுடைய தாக்கம் தானே நீ இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சீமான் பேசுறாருன்னா அதனுடைய தாக்கம் தானே. எனவே சீமானுக்கு மீண்டும் சொல்லுகிறோம், இது எங்கள் பூமி, எங்கள் மண். அதனால நீங்க நல்லா வரலாறை போய் படித்துக் கொள்ளுங்கள், அவரை படிக்க சொல்லட்டும். வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் உயிருக்காக போராடவில்லை, இனத்துக்காக போராடவில்லை, அவர் உரிமைக்காக போராடினார் என்பது வரலாறு. அந்த வரலாறை திரித்து சொல்லுகின்றார்கள். ஏதோ ஒன்று நன்றாக சொல்லுகிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவர் இந்த சமத்துவத்தை உண்டாக்கியவர் அவர்தான். பாஞ்சாலம் குறிச்சியிலே அன்று பாத்தீங்க அப்படின்னா எல்லா சமூகத்தையும் சேர்ந்து எல்லாருமே இருந்தாங்க. இன்னைக்கு அவர்களுடைய அவையில இருந்த அவருடைய தளபதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு சிலைகள் வைத்திருக்கிறார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் போர் படையில இருந்த அத்துணை தளபதிகளுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க? சிலைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த தளபதிகளை எல்லாம் உண்டாக்கிய தலைவனுடைய சிலைகள் வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் நீங்க தான் சொல்லணும். அதனால இதை அழிந்து போன கோட்டையில ஒன்றொன்றும் சொல்லிக் கொள்கிறேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இனத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பதை தெளிவாக சொல்கிறோம். இந்த வழியில 25ஆம் தேதி சித்திரை மாதத்துல பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி அந்த செக்கதேவி சாமியை கும்பிடுவாங்க. இந்த சித்திரை மாசம் 25ஆம் தேதி கடைசி சித்திரை இருக்கு. அப்ப அது நம்ம ஊர்ல பாருங்க, ஒரு ஊர் சேர்ந்து சாமி கும்பிட்டாலே பெரிய பிரச்சனை வரும். அங்க 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர் கூடி அந்த திருவிழாவை நடத்துகிறார்கள். அப்படின்னா அப்ப மாவீரன் கட்டபொம்மன் எப்படி இருந்திருப்பாரு, எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருப்பாரு, அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களை பாராட்டி என்ன செஞ்சிருப்பாரு, வச்சிருக்காருல்ல. அப்ப அவரு சமத்துவத்தை பாராட்டியவர் தானே, அவரை சமத்துவத்தை கொண்டாடியவர் தானே. எனவே அவர் வந்து நமக்காகவோ தம் இனத்திற்காகவோ அவர் உயிரை கொடுக்கவில்லை, நம்முடைய நாட்டுக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் காக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர் சொன்னான். ஆதவன் எழுவதும் ஆதவன் விழுவதும் இந்த ஆங்கிலேயர் கேட்டுத்தான் எழ வேண்டும் விழ வேண்டும் என்று சொல்லி அத்துணை மக்களையும் பயமுறுத்தி கொண்டு இருந்தார். ஆனா அவர்கள் நெஞ்சிலே பயந்து கொண்டு இருந்த இந்த மக்கள் மத்தியிலே, இந்த பாளையக்காரர்கள் மத்தியிலே என்ன செஞ்சார்? ஒரு விடியலை உருவாக்கினார். முதலாக சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று சுதந்திர முழக்கமிட்ட முதல் வீரன் மாவீரன் கட்டபொம்மன் என்பதை அனைவருக்குமே தெரிவித்துக் கொள்வோம். அதுபோல் இந்த மாவீரன் கட்டபொம்மனுடைய கோட்டையான அந்த பாஞ்சாலம் குறிச்சியை டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கட்டி கொடுத்து புகழ் சேர்த்தார்கள். ஆனால் அதன் வழியிலே இருக்கின்ற அவருடைய இரவல் அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்களுடைய தகப்பனார் போல்
நீங்களும் ஒரு பரிசீலனை செய்து இந்த கட்டபொம்மனுடைய சிலையை வைப்பதற்கு ஒரு ஆவணம் செய்யும்படி உங்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளினை வைத்து விட்டு இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்கும் வாய்மொழி கட்டவர்களுக்கும் உங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாயுடு அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார். అందరికీ నమస్కారం. என்ன சொன்ன ஏதாவது தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் வணக்கம். கட்சி பேர் வந்து தெலுங்கு மக்கள். ஆனா தெலுங்குல பேசினா யாருக்கும் புரியல. பேசலாமா? ஆனா தெலுங்குல அட்லீஸ்ட். అందరికీ நமஸ்காரம். இங்க வந்து தெலுங்கு மக்கள் வந்து இப்போ வந்தது கிடையாது. விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்தே இங்கதான் இருக்கோம். இங்கெல்லாம் வந்து பச்சை பசையில தண்ணி இருக்கு, வயல்வெளி இருக்குன்னா அங்கெல்லாம் தெலுங்கு மக்கள் இருப்பாங்க. தெலுங்கு மக்கள் அப்படின்னா இந்த போயிட்டு இருந்தா யாராவது 4 பேருக்கு சாப்பாடு போடுறவங்க, 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறவங்க, அதுதான் தெலுங்கு மக்களுக்கு. இந்த புதுசா யாரோ பேர் சொல்றாங்க, அவருக்கு வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லணுமான்னு தெரியல. ஏன்னா தெலுங்கு மக்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்காங்க, எல்லா கட்சியில எம்பி எம்எல்ஏ இருக்காங்க, அனைத்து கட்சியிலும் இருக்காங்க. இன்னும் பலமானவராக இருக்காங்க. பலமானவர் இருக்காங்க அப்படின்னா இறங்கி போய் அடிக்கிறது கிடையாது. யாரோ ஒருத்தர் வந்து நம்ம பலமா இருக்கிறதுனால பலமான ஒரு கல் எறிஞ்சா அவன் வந்து அடையாளப்படுத்திக்கிறான். அவனை வந்து நீங்க வந்து பெருசு பண்ண வேண்டாம். தெலுங்கு மக்கள் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கு. இப்போ வந்து எல்லாம் ஒன்றிணைக்கணும்னா அவனை மாதிரி ஆள் வரும்போது தான் ஒன்றிணைக்கணும். இப்போ இத்தனை பேர் இருக்கும், 42% இருக்கும், 33 ஜாதி. சகோதரர் சொன்னாரு, அம்மந்தூர் ரெட்டியாரு, அப்புறம் வந்து இவரெல்லாம் சொன்னாரு. அவங்களுக்குலாம் முன்னாடி ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தில் பொல்லுஜி முனுசாமி நாயுடு அவர் தான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு முதல்வராக இருந்தார். அதுக்கடுத்து தான் அம்மந்தூர் ராமசார் ரெட்டியார், அப்புறம் வந்து குமார் சாம்ராஜாலாம் இருந்தாங்க. எந்த தெலுங்கு மக்கள் வந்து அடுத்தவங்களுடைய வயிற்றுல அடிக்க மாட்டாங்க, தகராறுக்கு போக மாட்டாங்க, முடிஞ்சா சாப்பாடு போடுவாங்க. 4 பேருக்கு. எங்களுக்கு வந்து தமிழ் வேறு தெலுங்கு வேறு கிடையாது. நாங்களாம் சின்ன பையனா இருக்கும்போது தமிழும் தெலுங்கு எல்லாம் அரசாங்க ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்கூல்ல இருந்தது. இப்போ 50%. இப்போ ஒரே ஒரு ஸ்கூலு கேசரி ஹை ஸ்கூல்ல தான் தெலுங்கு இருக்கு. சென்னையில வந்து பாதி ஸ்கூல்ல தெலுங்கு இருக்குது. தெலுங்கு தமிழ் ரெண்டு கண்ணு மாதிரி தான். நாங்க வந்து கண்ணபரமாதாக்கு 2 தாய் மாதிரி, எங்களுக்கு வந்து 2 தாய். தெலுங்கை பெற்றெடுத்த தாய், தமிழ் எங்களை வளர்த்தெடுத்த தாய். 2 தாயை விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாத்தோட இந்த உலகத்துல முக்கியம் வந்து தாய் தான். நாங்க எங்க வந்து தமிழை பத்தி எங்க மக்கள் வந்து எந்த குறையும் சொன்னாங்க. நாங்கெல்லாம் தமிழ் வந்து படித்தோம், தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் இலக்கண சுத்தமாக பேச தெரியும். இந்த மாதிரி தமிழை வந்து கொச்சைப்படுத்தி பேச எங்களுக்கு தெரியாது. நல்லா தமிழ் பேசுவோம், நல்லா தமிழ் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். எங்கள் மக்கள் வந்து பாதி பேர் வந்து வீட்டில் பேசுறதோட சரி தெலுங்கு, வெளியே பேச மாட்டாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி கமெண்ட் சொல்றது, அதுதான் தப்பு. எல்லாரும் தமிழை பேசுங்க, தெலுங்கு பேசுங்க. தமிழ் தெலுங்கு நமக்கு 2 கண்கள். நம்ம வந்து தமிழ் குறை சொல்ல யாருமே வரல. இந்த மாதிரி சீமான் வந்து ஒரு பிரிஞ்சு குரூப், அவனுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்ல. ஆனா எல்லா தெலுங்கு மொழி இருக்கிறவங்க எல்லா கட்சியில வந்து ஒன்றிணைந்து வாங்க, நம்ம நல்லது செய்வோம். நம்ம ஆளுங்க வந்து ஸ்கூல் கட்டி கொடுத்துருக்காங்க, காலேஜ் கட்டி கொடுத்துருக்காங்க, படிக்க போட்டிருக்காங்க, சாப்பாடு போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம செய்யறது. அதனால வந்து அனைத்து தெலுங்கு சார்ந்த அனைத்து கட்சியில இருக்கிறவங்க வந்து தயவுசெய்து ஒன்றிணைந்து நம்ம 42% சொல்றோமே ஒழிய பிரிந்து இருக்கிறோம். அதனால ஒன்றிணைந்து வர்றதுக்கு முன்னெடுத்து வாங்க. நானும் வரேன். நம்முடைய மக்களை வந்து ஒன்றிணைந்து நம்முடைய சந்ததிக்கு வழிகாட்டுறதுக்கு நல்லது பண்ணுவோம். தமிழ் வந்து எங்களுக்கு எதிரி கிடையாது. இந்த மாதிரி சீமான் மாதிரி பிரிஞ்சு குரூப்புக்கு தான் பேசாத. அந்த மாதிரி உங்களுக்கு ஓட்டு கேட்டா போய் கேளுங்க, போடுவோம். உங்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லுங்க, ஓட்டு போட்டோம். மற்றவங்களை வந்து குறை சொல்லி அவங்க வந்து ஒரு பலமான ஆளை போய் கல்லெட்டு அடிச்சா அவன் இம்பார்ட்டன்ஸ் வாங்குவான். அந்த இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சகோதரர் பாலாஜி அவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தேங்க்யூ பாலாஜி. திருவண்ணாமலை ஒன்றிய தலைவர். அடுத்ததாக டாக்டர் யோகி ஜெயக்குமார் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை அறிவிப்பார். தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் இன்றைக்கு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே
தமிழகத்திலே தெலுங்கர்கள் வாழக்கூடாது, அதிகார பதவிக்கு வரக்கூடாது, தமிழர்கள் தெலுங்கர்கள் இங்கே தொழில் செஞ்சு புரட்சிக்கலாமே தவிர இங்கு அரசியல் உரிமைகளோ அல்லது ஆளுகின்ற சக்தியாகவோ உருவாகக்கூடாது என்று கடந்த பல வருடங்களாக அவர் முழக்கமிட்டு வருகின்றார். அவருக்கு நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், கிருஷ்ணதேவ அவருடைய ஆட்சி காலத்திலே இங்கிருக்கின்ற தமிழ் மன்னர்கள் முகலாய மன்னர்களால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய உடைமைகளையும் சொத்துக்களையும் இழந்து அவர்கள் இங்கிருந்து பாதுகாக்க வேண்டி எங்களுடைய கிருஷ்ணதேவராய அரசு நாடி அவர் அங்கிருந்து பெரும் படையை அனுப்பி இந்த முகலாயர்களையும் சுல்தான்களையும் விரட்டி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோயில்களில் இருந்த அனைத்து விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொள்ளையடித்து கோபுரங்கள் எல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு சென்றிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில இருந்த தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கோபுரங்களையும் அனைத்து கோயில்களையும் திறம்பட கட்டி அதை குடமுழுக்கு செய்து இன்றைக்கு தமிழர்களுக்கு மிகப்பெரிய பயன்பாட்டுக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். அவரை தொடர்ந்து திருமல நாயக்கர் அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி செய்து இன்றைக்கு மதுரையிலே மிகப்பெரிய சுற்றுலா தலமாக இன்றைக்கு விளங்குகிறது என்றால் நாயக்கர் மகான் மீனாட்சி அம்மன் கோயில் மற்றும் ராணி மங்கம்மாளுடைய சத்திரம் இன்றும் பெரிய சுற்றுலா தலமாக இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயை ஒதுக்கி அரசாங்கம் இன்றைக்கு நிர்ணயித்து வருகின்றது. அப்பொழுது கூட தெலுங்கர்கள் என்று எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு அரசர்களோ அதுக்கு பின்பு வெளிவந்தவர்களோ இதுவரை தெலுங்கன் என்று பிரித்து பார்க்காமல் ஒரு தாய் பிள்ளைகளாக இந்த தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழை படிக்கின்றோம். எங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அப்படி தமிழர்களாக படித்து தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களை வந்தேரிகள் உங்களுக்கெல்லாம் இங்க எந்த வேலை கிடையாது, நீங்க போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த சீமான் தற்கொலை சீமான் அவனுக்கு வரலாறுகள் தெரியாது. வரலாறு தெரியாதவர்களாம் மேடைகளை முழங்கி கொண்டு புதிய வரலாற்றை உருவாக்க துடிக்கின்றார்கள். அது மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி வருகிறார். தெலுங்கர்கள் நாங்களாம் அரசியல் கலங்கண்ண வேண்டும் என்று நாங்கள் தனியாக நினைத்தது கிடையாது. ஏனென்றால் நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகளாக என்று இன்றைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளிலே மிகப்பெரிய பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு எல்லாம் இருக்கின்றார்கள். எம்எல்ஏயாக இருக்கிறார்கள், மந்திரிகளாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை கட்சி ஆரம்பித்து தெலுங்கர்களுக்கு என்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தூண்டி விட்டதே சீமான் தான். ஏன்னா நாங்க கட்சி ஆரம்பிக்கின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஒரு சில தலைவர்கள் ஆரம்பிச்சாங்க, அது கூட பெருசா கொண்டு போகல. ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முதல் இன்றைக்கு வருகின்ற 2026 எலெக்ஷன்ல எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் போட்டியிட நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த சீமான் தான். இல்லைன்னா நாங்கள் அமைதியாக எங்களுடைய வேலையை பார்த்துக்கொண்டு எங்களுடைய தொழிலை பார்த்துக்கொண்டு எங்களுடைய சமுதாயத்தை நாங்கள் வளர்த்துக் கொண்டு சமுதாய இயக்கமாக தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு அந்த சமுதாய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு மாபெரும் அரசியல் கட்சியாக முன்னெடுத்து இன்றைக்கு நாங்கள் செல்ல தயாராக இருக்கின்றோம். அதற்கு முத்தாய்ப்பாக அருமை சகோதரர் புகழ் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் என்று இந்த அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இந்த கவன ஈர்ப்பு திருப்பாட்டத்துக்கு அருமை வருகை வருகிறது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கு வரைக்கும் இந்த நமது இன சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு சீமான் தற்கொலை சீமான் இத்துடன் தன்னுடைய தேவையில்லாத தெலுங்கர்களை பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நிறுத்திக் கொள்ள முடிய பட்சத்தில் அவர் ஏகப்பட்ட பின்னுளைகளை சந்திக்க நேரிடும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரவனுடைய தலைவர் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரை நிகழ்த்துவார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் ஒன்றாத தமிழே என்று அன்பின் மொழி. என்னோட உரைய ரொம்ப கம்மியா நான் நேரத்தை எடுத்துக்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய
புகழை கெடுக்கும் விதமாக சீமான் மட்டும் இல்ல, அவர்களுடைய தம்பி, அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் வலைதளங்கள் மூலியமாகவும் தெருமுனை கூட்டங்கள் மூலியமாகவும் ஒரு தவறான செய்தியை அவருக்கு புகழ் கெடுக்கும் விதமாக பேசிட்டு இருக்காரு. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கமிஷன் ஆபீஸ்ல நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். புகழ் பாலாஜி அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் முறையா சட்ட ரீதியான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். அதுக்காக இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவங்களை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கும் வரணும் அப்படிங்கிறது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு அரசாட்சி வரும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆலயங்கள்லாம் இடிக்கப்பட்டு அந்த அரசனோட எந்த சாமியை கும்பிடுறாரோ அந்த சாமியை நிறுவுறது தான் அவங்களுடைய வேலையா இருக்கும். ஒரு கிறிஸ்துவர் வராருன்னா கோயிலெல்லாம் இடிச்சுட்டு அந்த இடத்துல கிறிஸ்துவ ஆலயம் கட்டுவாங்க. ஒரு முஸ்லீம் படையெடுத்து வராருன்னா அங்க இந்து கோயில் இருக்குன்னா அதை அகற்றிட்டு அதை மசூதியா மாத்துவாங்க. அது மாதிரி இந்துக்களே இருக்கிற பிரிவுல பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரிவுல அந்த கோயிலை ஆக்கிரமிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாம வீரபாண்டிய கட்டபொம்மன் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய முருகரை இஷ்ட தெய்வமாக பாவித்து தினந்தோறும் பூஜை செய்து அந்த பூஜை முடிஞ்ச பிறகுதான் கையில சாப்பாடே தொடுவாருங்கிற ஒரு உன்னதமான பழக்கத்தை கொண்ட மன்னரை பத்தி தவறா பேசுறதுக்கு எப்படி இந்த சீமான் போன்ற நாய்களுக்கு இந்த மனசு வருதுன்னு தெரியும். இன்றைக்கும் திரு சேகர் பாபு ஐயா அவர்கள் அந்த 1700களில் பயன்படுத்திய மணியை புதுப்பித்து அங்க வச்சிருக்க. திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா தயவு செய்து அதை சுற்றி பாருங்க. இன்றளவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா பயன்படுத்திய பூஜை பொருட்கள் தனியா வச்சிருக்காங்க. இன்றளவும் எங்களுக்கு வருடத்துக்கு 2 முறை மண்டகப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மரியாதை அந்த கோயில்ல உண்டு எங்களுக்கு. அது மாதிரி அந்த கடவுள் எந்த கடவுள் இருந்தாலும் அந்த வழிபாட்டு முறையை பின்பற்றி வந்த ஒரு மாபெரும் மன்னரை கொச்சையாக பேசுவது கண்டனத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, சீமான் ஒரு நாயோட பழக்கம். ஏன் நாயோட ஒப்பிடுறேன்னா, ஒரு நாய் தான் தான் கக்குனதை அதுவே தின்றும். பார்த்திருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? நாய் தான் தின்னதை கக்குனது தின்றும். அது மாதிரிதான் நம்மளுடைய தந்தை பெரியாரை பற்றி அவதூறாக பேசியது இந்த நாய் இப்போ பேசிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி அவரை பற்றி அவர் வழியில தான் நான் வந்தேன்னு பேசிச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, சீமா நாய் தானே கக்குனதை கக்குறானா? நம்மளுடைய கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வம்சத்துக்கு 250க்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடை நம்மளுக்கு கொடுத்திருக்க. அது மட்டும் இல்ல, பாடத்திட்டங்கள்ல கொண்டு வந்தது அவர் தான். பல சிலைகளை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தது அவர் தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய உருவத்தை வரைய சொன்னது கலைஞர். அது மட்டுமல்ல, பல ஆண்டுகளாக சென்னையில அவருடைய சிலை இல்லைன்னு நம்ம கோரிக்கை வைத்தோம். அதிமுக அரசு 10 ஆண்டுகளாக இருந்தது, செவி சாய்க்கல. திமுக ஆட்சி வந்தோடனே பிப்ரவரி 10ஆம் தேதி காந்தி மண்டபத்துல நம்மளுடைய ஐயாவினுடைய முழு உருவ சிலையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். இதை விட எங்களுக்கு என்ன பெரிய புகழ் வேணும்? அது மட்டுமல்ல, இதே கலைஞரனுடைய சிலை மற்றும் பேனா சிலை மெரினால வைக்கணும், அதை உடைக்கணும்னு சொன்ன பைத்தியக்காரன் தான் இவன். திமுகவை பத்தி தப்பா பேசியாச்சு, பெரியாரை பத்தி தப்பா பேசிட்டான். அதிமுகவை விட்டு வச்சானா? இதே செல்வி ஜெயலலிதா அம்மையாரை பத்தி இந்த பக்கம் அண்ணா படுத்திருக்காரு, இந்த பக்கம் எம்ஜிஆர் படுத்திருக்கு, நடுவுல அப்படின்னு ஒரு கேவலமான வார்த்தையை பயன்படுத்திய நாய் தான் இந்த சீமான். எங்க தனி மனித ஒழுக்கமே இல்லைங்க. எங்க நான் ஒண்ணு கேக்குறேன், இருக்கிற பசங்க தம்பி நான் கேக்குறேன், எல்லாரையும் கேக்குறேன், உங்களுக்கு பிடித்த உறவு எதுங்க? தாய் தந்தை உறவா, தங்கை மகள் உறவா, இல்ல அண்ணன் தம்பி உறவா? எந்த உறவு பிடிக்கும்? சரி, சீமானுக்கு எந்த உறவு பிடிக்கும் சொல்லுங்க. 500 ரூபாய் பந்தயம்,
500 ரூபா நான் தரேன். சீமானுக்கு பிடித்த உறவு எது? யாராவது சொல்ல முடியுமா? தம்பி சொல்லுங்க. உடல் உறவு. அவனுக்கு பிடிச்ச உறவே உடல் உறவு. ஏன்னு சொல்றேன் பாருங்க. இலங்கையில நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் செத்துட்டு இருக்கும் போது ரூம் போட்டு மேட்டர் பண்ணவன் தான் இவன். இவன்லாம் தலைவனா? இவன் பேச்சு இவனே எடுப்படுறது இல்ல. சரி, நம்மள பேசுறானா? அவன் கட்சியில இருக்கக்கூடிய காளியம்மாள் என்ன சொன்னா? பிசுருங்கிறான். அதை கேட்டவன மசுருங்கிறான். இப்ப சொல்லுங்க, அவன் நாய் தானே? இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இது ஒண்ணும் இல்ல. அப்பா நீ சங்கியாமேன்னு கேட்டோன்னே மேடையில செருப்பு கட்டி யாரா சங்கி, யார பாத்துறா சங்கின்னு. அதுக்கு அடுத்தது இப்ப என்ன சொல்றான்? சங்கினா என்ன? எல்லாத்தையும் வந்து சமமா பாக்குறவன் சங்கி. எதுக்கு இந்த பொழப்பு உனக்கு? தம்பி, உன்னை மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா, உன் கட்சியை மக்கள் ஏத்திருந்தாங்கன்னா ஒரு கவுன்சிலர் ஆயிருப்ப நீ. உன் சீட்டு, நீ சீட்டு கொடுத்த அத்தனை பேர்ல ஒருத்தனாச்சும் கவுன்சிலர் ஆயிருப்பான். கவுன்சிலர் ஆகல, எம்எல்ஏ ஆகல, எம்பி ஆகல. சும்மா ஓட்டை பிரிச்சுக்கிட்டு தனியா நின்று 234 தொகுதியில நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஏன் இவன் தனியா நிக்கிறான்? யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க இவனை. பைத்தியக்காரனை யாருப்பா சேர்த்துப்பா? சைக்கோ மனிதனை யாரு சேர்த்துப்பா? ஏன் இதுதான் காரணம் மட்டும் இல்ல. இப்ப 234 தொகுதியிலையும் வேட்பாளர் நிக்க வைக்கிறேன்ற பேர்ல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வசூல். இப்ப நான் மேடைக்கு வந்து நான் நின்று பேசுறேன் அப்படின்னா, ஐயா புகழ் பாரதி அவருக்காகவும் நம்மளுடைய கட்டபொம்மன் ஐயாவுக்காக நான் பேசுறேன். ஆனா அவரு பேசுறதுக்கு மேடிசன் ப்ளூல வந்து நீங்க ரூம் போடணும், சரக்கு வாங்கி தரணும், போயிட்டு வர சார்ஜஸ் கொடுக்கணும். 234 தொகுதியிலையும் ஒரு சீட்டு நிக்கிறாங்கன்னா அந்த வேட்பாளர் கிட்ட பணத்தை வாங்கிடுறாங்க. அப்ப ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாருமே சொன்னாங்க நம்ம தங்கச்சி அவங்க ஒய்ஃப் வந்ததுன்னா. அதை சொல்ல மாட்டான் அவன், அதை சொல்லவே மாட்டான். இப்பவும் டவுட்டா இருக்கு. நிறைய பேர் அவனை வந்து மலையாளின்னு தான் சொல்றாங்க. அவன் தமிழன் கிடையாது. ஏன்னா தமிழர் யாருமே வந்து இந்த அளவுக்கு கொச்சையா பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவரை பத்தி தவறா பேசுறாங்க. சரி, நம்மளுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சரை பத்தி அவதூறா பேசுறது மட்டும் இல்ல, அவரே தெலுங்கரன்ட்டான். அது இந்த உச்சி வெயில்ல எங்கேயாவது நின்றுட்டு இருந்திருப்பானா? இந்த எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு கொச்சையா பேசணும்னு அவனுக்கு தெரியல. நிறைய விஷயங்கள். இப்போ ஏன் நம்ம திராவிட நாடு, திராவிட மக்கள்னு நம்ம சொல்றோம்னா, இப்போ ஆக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. தனுஷ் இருக்காரு, சிவகார்த்திகேயன் இருக்காரு, கமல் இருக்காரு, ரஜினி இருக்காரு. எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்றோம்? தெலுங்கு பேசுற மக்கள், தெலுங்கு மக்கள் என்ன அவங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்காக படத்துக்கு பால் அபிஷேகம் பண்றது, படத்துக்கு நம்ம வந்து மன்றம் ஓபன் பண்றது எல்லாம் இது பண்ணிடுவாங்க. இதே இத்தனை வருஷமா ஒரு 10-15 ஆண்டுகளாக பீகாரிங்க இங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க, ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நம்மளுடைய தமிழ் பேசுறாங்களா? இல்ல தமிழ்ல நடிக்கக்கூடிய நடிகர்களுடைய படத்தை டிபியா வச்சிருக்காங்களா? அந்த பாட்டு கேட்கறாங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே பண்றது கிடையாது. நீ உனக்கு வட இந்தியருக்கும் தென்னிந்தியருக்குமே வித்தியாசம் தெரியாத ஒரு கட்சி தலைவராக இருக்க நீ. அது மட்டும் இல்ல, ஒரு அரசியல் கட்சி துவங்கி இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட் கூட வாங்கலன்னா அப்போ எல்லா மக்களும் அவனை புறக்கணிச்சதானே அர்த்தம். இன்னொன்னு, நம்ம ஜாதி ரீதியான பிரிவு இருக்கு, அதை கடந்து வந்துட்டு இருக்கோம். எது மூலியமா? லவ் மேரேஜ்ங்கிற ஒரு மூலியமா. மத ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, அதையும் கடந்து வந்துட்டு இருக்கோம். எதுக்காக? நம்ம சமுதாயத்துல பழகுறது எல்லாம் அண்ணன் தம்பியா பழகுறோம்னு. ஆனா இவன் ஒரு புது விஷயத்தை கொண்டு வரான். என்னன்னு? மொழி வாரியா பிரிச்சதெல்லாம் இப்பதான்ப்பா. அதுக்கு முன்னாடி எங்க மொழி வாரியாக இருந்தது? அண்ணன் சொன்னாரு முதல்ல வரலாறு படிக்கணும்னு. நான் ஒரு சில புத்தகங்கள்லாம் வந்து அனுப்பி வைக்கிறேன், அதை முதல்ல படி. அந்த அம்மா சொன்னாங்க பாஞ்சாலம் குறிச்சி முதல்ல சீமான் எடுத்த படம் பாஞ்சாலம். அங்கதான் நம்ம கட்டபொம்மன் ஐயா போர் செய்த இடம். அங்க பர்மிஷன் வாங்கிட்டு அங்க மொத்த விஷயமா அவன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமே அந்த படம் பேரே பாஞ்சாலம் குறிச்சி தான். அத்தகைய சீமான் வந்து இது மாதிரி பேசுறது, நாங்க வந்து
பிரிட்டிஷார் போரையே நாங்க எதிர்த்து நின்ன முதல் குடி எங்க குடி. இந்தியாவிலேயே பீரங்கி சத்தத்தையும் பீரங்கியும் பார்த்த முதல் போர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி போர் தான். 286 நாட்கள் வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போரிட்ட ஒரே இனம் எங்க இனம். எங்க கிட்ட வச்சுக்காத, எங்க வரலாறு நீங்க தயவு செய்து நீ பார். சட்ட புத்தகத்தை வச்சிருக்கிறவன், ஏன்னா நான் வழக்கறிஞர், தவறான வழியில போக மாட்டேன், தவறான சிந்தனை எனக்கு கிடையாது. என்னோட தம்பிங்களா இருக்காங்க, அவங்கள நான் எந்த விதத்துல ஹெல்மெட் போடாம கூட வண்டி எடுக்காதுன்னு சொல்லக்கூடியவன் நானு. எங்களை மாற்றி இது பண்ணிக்காத. எங்களுடைய வரலாறு நீ பார். திருமல நாயக்கர் அவனுடைய ஜெயந்தி விழாக்கு கூடக்கூடிய கூட்டத்தை நீ பார். இப்ப வரக்கூடிய அந்த கடைசி வெள்ளி பாஞ்சாலங்குறிச்சிக்கு அங்க வரக்கூடிய கூட்டத்தை பார். நாங்க ஒதுங்கி போறோம்னு நினைச்சுக்காத திரு சீமான். ரொம்ப கேவலமான ஆளு நீ. சில நேரத்துல சில அசிங்கத்தை நம்ம காலில் மிதிச்சிருவோம், காலை வெட்ட மாட்டோம், கழுவிடுவோம். அதே மாதிரிதான் கழுவி விட்டுட்டே இருக்கிறோம். இது மொத்த நாளும் இதே மாதிரி நடக்கும்னு நீ எதிர்பார்க்கிறாங்க. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். நாங்க சட்டத்தை கடைபிடிக்கிறதுனாலதான். ஏன்னா இது வந்து அமைதி பூங்கா, திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. நாங்க எந்த கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர் செவி சாய்க்கிறார். இங்க வன்முறை கூடாது. இப்போ நம்ம ஜம்மு காஷ்மீர்ல இறந்தாங்க யாரு, எல்லாருமே கண்ணீர் விட்டோம், கவலைப்பட்டோம். யாராவது தெலுங்கு இறந்துட்டாங்க, மலையாளி இறந்துட்டாங்க, தமிழர் இறந்துட்டாங்கன்னா நம்ம பார்த்தோம். இந்தியருங்கிற ஒற்றுமை, அந்த ஒற்றுமை வரணும். ஏன்னா எங்க அப்பா வந்து நேவில இருந்தவர், என்னுடைய 2 தாத்தாவும் ராணுவத்துல பறிபுரிஞ்சவங்க. எங்க கிட்ட மத அரசியல கொண்டு வராத, ஜாதி அரசியல கொண்டு வராத, மொழி அரசியல கொண்டு வராத. கொஞ்சம் அறிவு இருந்ததுன்னா, இல்லைன்னா எங்க கிட்ட கேளு. ஒவ்வொரு தடவையும் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயாவினுடைய ஜெயந்தி விழாவுக்கு நான் அவனுக்கு மெசேஜ் அனுப்புவேன், வந்து மாலை போட்டு போ அப்படின்னு. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணது கிடையாது. ஒரு ஒற்றுமையோட இருந்தா 4 நல்லது நடக்கும். வேற்றுமையோட இருந்தனா அது உன் கட்சிக்குள்ள வச்சுக்கோ. எங்க தலைவர்களை பத்தி நீ பேசினேன்னா இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையே. நீ வந்து யூடியூப் ப்ரூக்கர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, யாராவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அங்க போய் பாருங்க. சீமானுடைய புகழை வந்து டெய்லியும் பரப்புவாங்க அவங்க. ஒரு அற்புதமான சேனல், எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்குறேன். யூடியூப் ப்ரூக்கர்ஸ்னு ஒரு சேனல் இருக்கு, அது தயவு செய்து நீங்க பாருங்க. அது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சீமானுக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிற சீமானுக்கும் வேறுபாடு இருக்காது. அத்தகைய ஒரு ஈன பிறவிதான் அவன். இதுக்கு மேலேயே பேசுறேன், சட்டம் படிச்சனால அது வேண்டாம். திருத்திக்கும், திருந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, திருத்திக்கும். எல்லாரும் தப்பு செய்யறதுதான், சகஜம்தான். ஆனா வரலாறு படிச்சுக்கிட்டு இது பேசு. நான் இன்னொன்னு சொல்றேன், வரலாறு ஆங்கிலேயர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆங்கிலேயர் வந்து மகாத்மா காந்தியவே தீவிரவாதின்னு சொன்னாங்க. யாரு? பிரிட்டிஷார் வந்து நம்மளுடைய மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா தீவிரவாதின்னு அவன் பதிவு பண்ணி வச்சிருக்கான். நான் இன்னொன்னு சொல்றேன், அதிமுகவினுடைய தலைவர் ஜெயலலிதா அம்மாவை பத்தி திமுக காரங்க கிட்ட போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? நல்லது சொல்லுவாங்களா? நல்லபடியா சொல்லுவாங்களா? கலைஞரை பத்தி அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிட்ட போய் கேட்டா அவங்க எப்படி சொல்லுவாங்க? நீ யாருக்கிட்ட போய் கேட்கிற? ஆங்கிலேயர்களுடைய குறிப்பு என்ன இருக்குன்னா அது தவறாக தான் இருக்கு. அவன் சுதந்திரம் கொடுத்ததை எப்படி கொடுத்தான்? நான் தோல்வி அடைஞ்சிருவேங்கிறதுனால கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன். இதுதான் வரலாறு. அவன் நம்ம அமைதிக்காக போராடின மகாத்மா காந்தி ஒரு பக்கம் ஒரு காரணமா இருந்தாலும் சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக தான் அவன் கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன். இது வரலாறு. வரலாறு தெரிஞ்சுக்கோ. நீ வேற நான் வேற கிடையாது, ஒரே ரத்தம் தான் ஓடுது. தவறு திருத்திக்கோ. மறுபடியும் கவன ஈர்ப்பு போராட்டமா இருக்காது, வேற விதமான போராட்டங்கள் மாறும். வாய்ப்பு இருக்கும் போது திருத்திக்கோ, திருந்திக்கோ. சீமான் நாயே. நன்றி, வணக்கம். ஒன்றிய தலைவர் அறிவழகன் அவர்கள் இப்போது கண்டன உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னப்ப நாயக்கர் பட்டணத்தில் தெலுங்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற தெலுங்கு இன மக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தோட நோக்கம் தமிழக அரசை
நமது கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதுதான். கவன ஈர்ப்பு அப்படின்னு சொல்ல போனாவே அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். இதுல ஒரு சைமனை பத்தி கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய நிலைமை நம்ம இங்க உருவாக்கிட்டாங்க. எங்கோ இருந்த வந்தேரி சைமன் பூர்வகுடி திராவிடர்கள், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு பேசக்கூடிய திராவிட மக்கள், நம்ம தெலுங்கர்கள் நம்மள வந்தேரின்னு சொல்றாரு. சைமன் தன்னுடைய பெயரை சீமான் என மாற்றி இருக்கும் போது உங்களுக்கு தெரியும் யார் வந்தேரி அப்படின்னு. தொடர்ந்து ஒரு அவதூறு பிரச்சாரத்தை எடுத்துக் கொண்டிருக்கின்ற சைமன் அவர்களை உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் தெலுங்கின மக்களை தூண்டுதல் செய்தீர்களானால் தமிழகத்தின் பூர்வகுடி ஆண்டாண்டு காலமாக ஆட்சி புரிந்த பாளையங்கோட்டை மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் வாரிசுகள், பேரப்பிள்ளைகள் நாங்கள் தெலுங்கர்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள். இங்க வந்தேரி கூட்டம் அல்ல, பாட்டன், முப்பாட்டன், கூட்டன் என்று 10 தலைமுறைக்கு மேல இங்க தொடர்ந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றை முதலில் படித்துவிட்டு தெலுங்கர்களை பற்றி பேசுவதை சிந்தியுங்கள். தொடர்ந்து ஒரு நபர் பற்றி நம்ம பேசி ஒரு சைமனை மீண்டும் பெரியாளாக்க வேண்டாம். அது மக்களே அரசியல புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிசிறு. நம்மோட கோரிக்கை, இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழக அரசாங்கத்திற்கு மற்றும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மற்றும் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு யாவா வேலு அவர்களுக்கு, தாயுள்ளம் கொண்ட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவா வேலு அவர்களே, இதற்கு முன்பு திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயுடுகள் சங்கத்தின் சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் தமிழகத்துல இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றி வழங்கியுள்ளீர்கள். அதில் நாங்கள் வைத்த கோரிக்கை, இத்தனை ஆண்டு காலமாக திருமலை நாயக்கர் மகால் அருகில் உள்ள சிலை வெண்கல சிலையாக மாற்றி அமைக்கப்படவில்லை, அது கற்சிலையாகவே உள்ளது என்று மதுரை சென்ற பொழுது அங்கிருந்த நம் தெலுங்கின மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை உடனடியாக பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வாயிலாக தமிழக முதல்வருக்கு தெரிவித்து தற்போது நடைபெற்ற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் திருமலை நாயக்கர் மகால் புனரமைக்கிறதுக்காக பல கோடி ரூபாயும் அந்த திருமலை நாயக்கர் கற்சிலையை வெண்கல சிலையாக மாற்றி அமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல இன்னொரு கோரிக்கையை வச்சோம். திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து நாயுடுகள் சங்கத்தின் சார்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு திருவண்ணாமலை நகரில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமைக்க வேண்டும் என்று கோரினோம். அதனை தன் சொந்த செலவுல அமைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிற மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவா வேலு அவர்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிக்கிறோம். மீண்டும் இந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு, இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தாயுள்ளம் கொண்ட திராவிட மன்னர், நமது திராவிட மாடல் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழியில வருகை வந்துள்ள இந்த திராவிட மக்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். மதுரை காப்பலூர்ல நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை மீண்டும் அதே இடத்தில் அமைத்து, இது மாவீரன் வீரபாண்டிய அவர்களுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கும் வகையில அந்த இடத்துல அந்த சிலையை இன்றைய தேதி, இதே அடுத்த ஆண்டு நம்ம பேசுறோம் அப்படின்னா ஏப்ரல் மாசம் இந்த தேதியில 27ஆம் தேதியில மதுரை காப்பலூர்ல கண்டிப்பா வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை அமையும். நம்ம எல்லாமே அந்த இடத்துல கூடுவோம். இதே தமிழக முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் வாயிலாக இந்த கோரிக்கை நிறைவேறும். இந்த கவனஈர்ப்பு அவரிடம் சென்றடையும். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்பதை நமது திருவண்ணாமலை மாவட்ட தலைவர், நமது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நெருங்கியவர், உடனடியாக இந்த கோரிக்கை அவரிடம் உடனடியே செவிசாய்த்து நிறைவேற்றி தர கோரிக்கை வைப்பார். எனவே மதுரை காப்பலூர் பகுதியில வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை திருவண்ணாமலையில் திறக்கும் அதே நேரத்துல அங்கேயும் திறப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த நேரத்துல நம்பிக்கையை தெரிவிச்சுக்கிறோம். கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசை வேண்டிக் கொள்வதெல்லாம் பிரிவினவாத சக்திகளை தமிழகத்தில் ஊக்குவிக்காதீர்கள். நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசு
வாயிலாக வைக்கக்கூடிய கோரிக்கை பொதுவெளியிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் பிரிவினவாதம் பேசும் இந்த சைமன் அவர்களின் கட்சியே முதல்ல தடை செய்யணும். பிரிவினவாத அரசியலை தூண்டக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் தமிழகத்தில் வேறு இருக்கப்பட வேண்டும். தமிழக மக்கள் இங்கே மொழி, இனம், ஜாதி இந்த பிரிவினைகள் பார்ப்பதே கிடையாது. ஆனா மொழியின் அரசியல் பண்ணி போலி தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்து இன்று வரை மக்களால் புறக்கணிக்கப்பட்ட நீ இனி வரும் காலங்களிலும் தெலுங்கு இன மக்களை நீங்கள் அவதூறு பிரச்சாரம் பேசினால் இதற்கான தண்டனை விரைவில் கிடைக்கும். போராட்ட குணமுடையவர்கள் தான் இங்கே அவதூறு பிரச்சாரம் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டுக்களை வாங்கி தனது கட்சி அங்கீகாரத்தையே இழக்கக்கூடிய சூழலை தமிழகத்தில் உங்களுக்கு பாடத்தை பெரும் கண்டனத்தை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அதே போல தமிழக அரசிடம் வைக்கப்பட்டுள்ள முக்கியமான கோரிக்கை மதுரையில காப்பலூர்ல நெடுஞ்சாலைத்துறையால் அகற்றப்பட்ட அந்த சிலையை தமிழக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு அவர்கள் மூலமாகவே அந்த இடத்தில் சிலை அமைப்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கெட்டப்ப மாத்தி அப்பா வச்ச பேர மாத்தி புரியுதுங்களா? இந்த பாட்டு தன்னோட செட்டப்ப மாத்தி அப்பா அம்மா வச்ச பேரையும் மாத்தி எல்லாரும் ஏமாத்தி எத்தனை மாத்தி பாருங்க. இந்த மாத்திதான் இந்த மாத்தி இது தேராது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒருத்தன் வந்து என்னன்னா நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொன்னா பெரிய ஆளோட போய் வைக்கிறது திட்டுறது, பெரிய ஆளுங்களை திட்டுறது. ஏன் நேரம் மேலருக்கு வந்துட்டேன்னா டைம் இல்ல, அதனாலதான். சரிங்களா? இந்த மாதிரி கெட்டப் மாத்தி செட்டப் மாத்தி அவர் எல்லாத்தையும் அவர் அப்பா பேர் எல்லாம் மாத்தி அவரா ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டு யாரோ ஒரு சீண்டுனா நமக்கு பேர் கிடைக்கும். தமிழ்நாட்டுல சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி, இன்னைக்கும் சரி, அனைத்து துறைகளிலும் நாயக்கருடைய ஈடுபாடு முழுமையாக இருந்தது, சிறப்பா இருந்தது. இன்றைக்கு உலகமே போற்றக்கூடிய சித்திரை திருவிழா திருமலை நாயக்கரால் உருவாக்கப்பட்டது. சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க. சைவ மதம், வைணவ மதம், இஸ்லாம் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவை ஏற்படுத்தினவர் அவரு. அதாவது 3 மொழியை 3 விதமான மதங்களை ஒன்றிணைத்த திருமலை நாயக்கர். அதே மாதிரி விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். இதெல்லாம் வந்து இவர் மறைக்க முடியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. இந்த சாதாரண ஒரு சீமான் வந்து இந்த போர் படைய, இந்த சிலஞ்சிங்க படைய மறைச்சிட முடியுமா? அது சாத்தியமே இல்லை. அதாவது என்ன, தன்னுடைய விளம்பரத்துக்காக எங்களை சீண்டி பார்த்துட்டு இருக்க. அது ரொம்ப நாள் எடுக்காத ராஜா. நீ சொன்ன வார்த்தையை சொல்லுவேன், செல்லாது உன் பேச்சு செல்லாது. கூடிய சீக்கிரம் உன்னை பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. எல்லா தொழிலும் நிக்கலாம், 8% ஓட்டு வாங்கியிருக்கா சொல்லிக்கலாம், ஒன்னும் செல்லாதீங்க. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் ஒரே விஷயம் சொல்லிடுறோம், அமைதியா இருந்தா தப்பிச்சுக்கிடுவ, உழைச்சுக்கிடுவ, அவ்வளவுதான். அதே மாதிரி தமிழக அரசுக்கு நாங்கள் பணிவாக ஒரு வேண்டுகோள், கப்பலூர்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை மீண்டும் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி உடையன். நன்றி, வணக்கம். இனமான தெலுங்கின சொந்தங்களை இப்பொழுது தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புகழ் பாலாஜி அவர்கள் கண்டன நிறைவு உரை நிகழ்த்துவார். தெலுங்கர் முன்னேற்ற கழகம் நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு வருகை புரிந்திருக்கும் அகில இந்திய தெலுங்கு பெடரேஷன், அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவை, மதுரை நாயுடு நாயக்கர் பேரவை வம்சம், நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு, விஜயநகர நாயக்கர் வரலாறு மீட்பு அசோசியேஷன், திருவண்ணாமலை மாவட்டம் நாயுடு சங்கம், நாயுடு நாயக்கர் அசோசியேஷன், வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவை, திராவிட தெலுங்கு தேசம் கட்சி, அனைவருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும்
இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை பர்மிஷன் கொடுத்த காவல்துறை அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வணக்கத்தை தெரிவித்து இப்புடன் நிறைவடைகிறோம். தற்பொழுது நிறைவாக திரு நக்கீரன் ஆசிரியர் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார். இந்த கண்டன அளிப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த அகில இந்திய தெலுங்கு பெடரேஷன் அமைப்பிற்கும் அனைத்து நாடு நாயக்கர்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவருடைய நாயக்கர் வம்சம் நாயக்கர் இளைஞர் அமைப்பு விஜயநகர நாயக்கர் பாண்டிச்சேரி மாநில கௌரவ நாடுகள் சங்கம் நாடு நாயக்கர் அசோசியேஷன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழகம் திராவிட தெலுங்கு தேசம் கட்சி வேலூர் மக்கள் கட்சி தமிழ்நாடு வளம் நாயுடு சங்கம் மற்றும் இங்கே கூடிய அந்த பொதுமக்கள் தெலுங்கு இன சொந்தங்கள் அனைவருக்கும் தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் அனைத்து நன்றி வணக்கம். கவனஈர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் சீமானை கண்டித்து ஆர்ப்பாட்டம் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் தமிழகத்தின் மண்ணின் மைந்தர் தெலுங்குகளுக்கு எதிரான